கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, கர்த்தரே உன்னை ஆறுதல் படுத்துவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு தேவையான ஒரு காரியம் என்னன்னா ஆறுதலான வார்த்தைகள். இன்னைக்கு மனுஷங்க நம்மளை ஆறுதல் படுத்துவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தா இல்லை, வேதனைப்படுத்துவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். யோபு துன்பப்படுகிறான் அப்படின்னு கேள்விப்பட்டு அவருடைய 3 நண்பர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக தான் புறப்பட்டு வராங்க. யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. யோபுவை ஆறுதல் படுத்த வராங்க. ஆனால் யோபுவை ஆறுதல் படுத்தினாங்களா, காயப்படுத்தினாங்களா, வேதனைப்படுத்தினாங்களா? அவங்களுக்கும் தெரியாமல் யோபுவை விசனப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள். அதுதான் உலகம். கர்த்தர் மாத்திரம்தான் உங்களை ஆறுதல் படுத்துவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் நம்மளை ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏமாந்து போவீங்க. ஒரே ஒரு ஆறுதல், அது அப்பாவுடைய பாதத்தில் இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவா. லூக்கா 7வது அதிகாரம் வாஸ்து பாருங்க. அங்கே ஒரு விதவை தன்னுடைய ஒரே மகனை மரிக்க கொடுக்கிறாள். தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, இனி என்னுடைய எதிர்காலமே இல்லை. ஏன்னா கணவனையும் இழந்துட்டான், ஒரே ஒரு ஆதாரமாக இருந்த மகனையும் இழந்துட்டான். வேதனையோடு போகும் பொழுது இயேசு கிறிஸ்து கடந்து வந்தாள். அல்லாதே என்று ஆறுதல் படுத்தினாள். அவள் ஆறுதல் மாத்திரம் அல்ல, பாடையை தொட்டா மரித்த வாலிபன் உயிரோடு எழும்பினான். அந்த தாய்க்கு ஒரு பெரிய ஆறுதலை கர்த்தர் கொடுத்தான். லூக்கா 7வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பாருங்கள். இப்பொழுது எதை இழந்து ஆறுதலற்று தவிக்கிறீங்களோ, உங்கள் அருகிலே இயேசு வருவா. கலங்காதே என்று ஆறுதல் படுத்துவா. கலங்காதே, உண்மையாகவே கர்த்தர் ஆறுதல் படுத்துவா. வேதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏசாயா 61வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. துயரத்திற்கு பதிலாக ஆறுதலை கொடுக்கும்படி கர்த்தராகிய தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினா. இயேசு கிறிஸ்துவை குறித்து உள்ள தீர்க்க தரிசனம், யாரெல்லாம் துயரப்படுகிறாங்களோ அவங்களுக்கு ஆறுதல். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷங்களும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆறுதல். உங்களை பார்த்து நான் சொல்லட்டுமா? இதுவரைக்கும் பாடுகளோடு இருந்தீங்களோ, இதுவரைக்கும் வேதனையோடு இருந்தீங்களோ, அதெல்லாம் மாறப்போகிறது. கர்த்தர் ஆறுதல் படுத்தி அற்புதத்தை செய்வார். வெள்ளிக்கிழமை மாலை எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. தகப்பன், தாய், மகள் 3 பேரும் அழுது கொண்டு ஃபோன் பண்ணினார்கள். சொன்னார்கள், ஐயா, நிச்சயதார்த்தம் நின்று விட்டது. தப்பான வார்த்தைகளை சொல்லி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறத கேட்குறாங்க. ஏற்கனவே சொந்தக்காரங்களுக்கு எங்களை பிடிக்காது, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோன்னு சொல்லி பிடிக்காது. எரியிற தீயில எண்ணெயை ஊற்றின மாதிரி எங்களை இப்போ ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. நான் ஒரு சின்ன ஆறுதலான ஜபம், அவ்வளோதான். அந்த தகப்பனார் சொன்னா, ஜெபிச்சதுக்கப்புறம் ஆறுதலாக இருக்குது பிரதர். அந்த தாயார் சொன்னாங்க, ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அந்த பெண் சொன்னால், அந்த மணமகள் சொன்னால், அண்ணன் உங்கள்கிட்ட நாங்கள் குடும்பமாக பேசினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆறுதலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அண்ணன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உலகம் உங்களை ஆறுதல் படுத்தாது, உலகம் உங்களை காயப்படுத்தும். சங்கீதம் 94:19 என் இருதயத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது.
கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். கலங்காதிருங்கள். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று மத்தேயு 5:4 சொல்கிறது போல இவர்களுக்கு ஒரு தெய்வீக ஆறுதலை கட்டளையிடும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.